வணக்கம். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வேளச்சேரி பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருக்கிறது. இதனுடைய ஏரியுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட 265 ஏக்கர் சுற்றளவு பரப்பளவு கொண்ட இந்த வேளச்சேரி ஏரி இப்பொழுது வெறும் 56 ஏக்கராக குறைந்து உள்ளது. இது சென்னை மாநகரத்துக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இந்த வேளச்சேரி ஏரி தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வார வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டுகிறோம். இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களிடமும் நாங்கள் மனு கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் இந்த ஏரியை தூர்வார மனு கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக இருந்தபோதும் இந்த வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்த ஆழப்படுத்த அகலப்படுத்த தூர்வார மனு கொடுத்தோம். அதற்கு தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடமும் இந்த ஏரியை தூர்வாருவதற்காக நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட 3-4 முறை வந்து ஏரியை எதிர்த்து பார்வையிட்டு இந்த ஆகாய தாமரை மட்டும்தான் அகற்றப்பட்டது தவிர இந்த வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்தவோ ஆழப்படுத்தவோ அகலப்படுத்தவோ தூர்வாரவில்லை. இந்த ஏரி கிட்டத்தட்ட 2 பனைமரம் உயரம் உள்ளது என்று என்னுடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். 2 பனைமரம் உயரம் என்றால் கிட்டத்தட்ட 100 அடி உயரமுள்ள ஆழமுள்ள இந்த ஏரி இப்பொழுது வெறும் 5 அடி 7 அடி 8 அடியாக உயரமாக இருக்கிறது. இந்த ஏரியை தூர்வார வேண்டும் என்று நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். தமிழகத்தில் இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் அவர்கள் இதனை ஒரு முன்னுதாரணமாக சென்னை மாநகரத்தில் இந்த வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி ஆழப்படுத்த வேண்டும். இப்பொழுது வேளச்சேரியினுடைய எம்எல்ஏ இருக்கின்ற தமிழக வெற்றிகளுடைய எம்எல்ஏ இருக்கின்ற திரு ஆர் குமார் அவர்கள் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல, இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார். ஐடி அமைச்சராகவும் ஏஐ டெக்னாலஜி அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற திரு குமார் அவருடைய முயற்சியால் நீங்கள் ஆய்வு செய்து முதலமைச்சரோ முதலமைச்சருடைய அதிகாரிகளோ அல்லது இன்றைய அமைச்சரோ அல்லது வேளச்சேரியுடைய அமைச்சராக இருக்கின்ற நம்முடைய திரு குமார் அவர்களோ இந்த வேரியை ஆய்வு செய்து சுத்தம் செய்து இந்த கிட்டத்தட்ட ஆழம் என்னவென்றால் வேளச்சேரி பைபாஸ் ரோடிலிருந்து அந்த கக்கன் பிரிட்ஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் நீளம், 1.25 கிலோமீட்டர் வேளச்சேரி பைபாஸ் ரோடிலிருந்து கக்கன் பிரிட்ஜ் ஆதமாக கக்கன் பிரிட்ஜ் 1.25 கிலோமீட்டர் ஆழமுள்ள நீளமுள்ள இந்த ஏரியை தமிழக அரசு உடனே முன் உதாரணமாக எடுத்து ஆவணம் செய்ய வேண்டும் என்று 2 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய அரசு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 40,000 ஏரிகளை குளங்களை தூர்வார ஆணையிட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த மண்ணை பயன்படுத்தி விவசாயத்திற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ அல்லது மண்பாண்டங்கள் பானைகள் செய்வதற்காகவோ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. ஆனால் வேளச்சேரி தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையில் இருக்கின்ற இந்த வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்த ஆழப்படுத்த அகலப்படுத்த தூர்வார எதுவுமே இந்த அரசு முன்வரவில்லை. உடனே தமிழக அரசு இதில் தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் அவர்கள் இந்த ஏரியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். 265 ஏக்கர் 55 குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1.25 கிலோமீட்டர் நீளமுள்ள ஏரியை ஆழப்படுத்த வேண்டும். இதில் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற முடியும். நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டு பறவைகள் இருக்கின்றன. வெளிநாட்டுடைய பறவைகள் தான் இங்கு வந்து மீன்களை பிடித்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்ற முடியும். இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் மற்ற இடங்கள் சொல்கிறார்கள். இங்கு வேளச்சேரியிலேயே இதை ஒரு தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி 4 புறமும் காம்பவுண்டு கட்டி இதை ஒரு சுத்தமாக மாற்றினால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தமிழகத்தில் இருக்கின்ற சென்னை மாநகரத்திற்கு ஒரு சுற்றுலா காட்சியாகவும் அமையும். ஆகவே பொதுமக்களுடைய இன்று பொதுப்பேற்றுகிற தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக இருக்கின்ற திரு குமார் அவர்கள் ஆவணம் செய்யும்படி இந்த வேளச்சேரி ஏரியை தூர்வாரி சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரி 4 புறமும் காம்பவுண்ட் கொண்டு ஆவணம் செய்ய இந்த வேளச்சேரி மக்கள் சார்பிலும் சென்னை வாழ் மக்கள் சார்பிலும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.